2024 கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தோட கடைசி வாரத்தில் என்னென்ன படங்கள் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிசம்பர் மாதம் 4th வீக்கில் புதுசாக தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்க படங்கள். கிச்சா சுதீப்போட நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் மேக்ஸ். படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இந்த படத்தில் கிச்சா சுதீப், சுனில், வரலட்சுமி நடிச்சிருக்காங்க. கலைப்புலி தானு அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி படம் டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் முன்னிட்டு ரிலீஸ் ஆகுது. சென்சார் போர்டு U/A சான்றிதழ் வழங்கியிருக்காங்க. டைரக்டர் அட்லி இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் தேட்டரில் ரிலீஸ் ஆன தெரி படத்தோட ஹிந்தி ரீமேக் தான் பேபி ஜான். வருண் தவான், ஜாக்கி ஷெராஃப் மற்றும் கீர்த்தி சுரேஷ்லாம் நடிச்சிருக்காங்க. படம் டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் முன்னிட்டு ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும் ரிலீஸ் ஆகுது. இது ஒரு அஃபிஷியல் தெரி படத்தோட ஹிந்தி ரீமேக். டைரக்டர் அட்லி அவர்கள் இந்த படத்துக்கு ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. படம் டிசம்பர் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. கலீஸ் இயக்கத்தில் தமிழ் மியூசிக்கில் படம் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும். மலையாள நடிகர் மோகன்லால் அவர்களே இயக்கி நடிக்கும் படம் பரோஸ் ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் படம். இந்த வாரம் 3Dல தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. கிறிஸ்மஸ் முன்னிட்டு டிசம்பர் 25ஆம் தேதி படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நடிகர் சமுத்திரக்கனி நடிப்பில் இந்த வாரம் திருமாணிக்கம் படம் எமோஷனல் டிராமா படமாக டிசம்பர் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனி நடிப்பில் இந்த வாரம் பக்காவான ஃபேமிலி எமோஷனல் டிராமா படமாக இந்த வாரம் படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. தமிழ் சினிமாவோட அலங்கன்ற ஸ்மால் பட்ஜெட் படம் இந்த வாரம் டிசம்பர் 27 ரிலீஸ் ஆகுது. மனிதர்கள் மற்றும் நாய்களுக்கு இடையே நடக்கிற ஒரு த்ரில்லிங்கான விஷயத்தை இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த வாரம் படம் கிறிஸ்மஸ் முன்னிட்டு டிசம்பர் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. நடிகர் தம்பி ராமையா அவர்கள் லீடா நடிக்கும் ராஜா கிளி படம் இந்த வாரம் தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. படம் ஏற்கனவே நிறைய ரிலீஸ் தேதி அறிவிச்சு ரிலீஸ் பண்ணல. படம் இந்த வாரம் ரிலீஸ் பண்றதா அறிவிச்சிருக்காங்க. சமுத்திரக்கனி அவர்கள் இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. நடிகர் சமுத்திரக்கனி அவர்களுக்கு இந்த வாரம் 2 படங்கள் சமுத்திரக்கனி நடிப்புல ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. ஒன்று திருமாணிக்கம், இன்னொன்று ராஜா கிளி. இந்த 2 படங்களும் டிசம்பர் 27 ரிலீஸ் ஆகுது. நடிகர் சரத்குமாரோட 150வது படம் ஸ்மைல் மேன். படம் இந்த வாரம் ஒரு த்ரில்லர் படமாக டிசம்பர் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. சென்சார் போர்டு U/A சான்றிதழ் வழங்கியிருக்காங்க. மழையில் நினைகிறேன்ற ஒரு லவ் ரொமான்டிக் படம் இந்த வாரம் தமிழ் சினிமாவில் தேட்டரில் டிசம்பர் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. SSCயோட நடிப்பில் கூரன்ற ஒரு ஸ்மால் பட்ஜெட் டாக் பேஸ்டு படம் இந்த வாரம் தமிழ் சினிமாவில் தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இப்போதைக்கு இந்த வாரம் கிட்டத்தட்ட 9 புதிய படங்கள் தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. பேபி ஜான், மேக்ஸ், பரோஸ், திருமாணிக்கம், அலங்கு, ராஜா கிளி, த ஸ்மைல் மேன், மழையில் நினைகிறேன் மற்றும் கூரன். இந்த படங்களெல்லாம் இந்த வாரம் புதுசாக தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இதில் 3 படங்கள் டிசம்பர் 25ஆம் தேதியே கிறிஸ்மஸ் முன்னிட்டு ரிலீஸ் ஆகுது. மற்ற படங்களெல்லாம் டிசம்பர் 27ஆம் தேதி வீக்கெண்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க. நடிகர் RJ பாலாஜி மற்றும் செல்வ ராகவன் நடிப்பில் ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன சொர்க்கவாசல் படம் இந்த வாரம் அஃபிஷியலாக நெட்ஃப்ளிக்ஸ் OTT தளத்தில் டிசம்பர் 27 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் OTT தளத்தில் சொர்க்கவாசல் படம் மல்டி லாங்குவேஜில் அஃபிஷியலாக இந்தியாவில் OTTயில் ரிலீஸ் ஆகுது. மற்றும் ஸ்குட் கேம் சீசன் பார்ட் 2 இந்த வாரம் டிசம்பர் 26ஆம் தேதி இந்தியாவில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் லாங்குவேஜில் வெப்சீரிஸாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகுது. இது டிசம்பர் 26ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போதைக்கு இந்த வாரம் இந்த 2ம் அஃபிஷியலாக OTTயில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இந்த கிறிஸ்மஸ் முன்னிட்டு வேற எதனா புதிய படங்கள் OTT ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சாங்கன்னா நம்ம சேனலோட அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வாரம் இந்த படங்கள் மற்றும் வெப்சீரிஸ் புதுசாக ரிலீஸ் ஆகுது.